மயிலாடுதுறையில் லஞ்சம் பெற்றதாக துணை வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணத்தை பெற்றுக் கொண்டதாக தற்காலிக கணினி பணியாளரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அலெக்சாண்டர் என்பவரிடம் நத்தம் பட்டாவை கணினியில் பதிவேற்றம் செய்ய லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் யோகேஸ்வரன், தற்பொழுது மயிலாடுதுறையில் லஞ்சம் பெற்றதாக துணை வட்டாட்சியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். கோவில் பகுதியை சேர்ந்தவர் அலெக்சாண்டர். இவர் தனது தந்தையான குஞ்சிதபாத்திரத்திற்கு கடந்த 1972ஆம் ஆண்டு அரசு சார்பில் 150 சதுர மீட்டர் நிலமானது வழங்கப்பட்டது தெரிய வருகிறது. இந்த நிலம் குஞ்சிதபாத்திரம் இறப்பிற்கு பிறகு மனைவி ஜெயலட்சுமி பெயரில் உள்ளது. இந்த இடத்தை பற்றை வைத்து வங்கியில் கடன் வாங்குவதற்காக அலெக்சாண்டர் அப்பொழுது நிலம் நத்தம் பட்டா பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்று அலெக்சாண்டரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். இதற்காக அலெக்சாண்டர் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மண்டல துணை வட்டாட்சியர் தேவகியை சந்தித்து தனது நிலத்திற்கு நத்தம் பட்டாவாக கணினியில் பதிவேற்றம் செய்தது குறித்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். இது தொடர்பாக மண்டல துணை வட்டாட்சியர் தேவகி அவரிடம் இருந்து 15,000 ரூபாய் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இறுதியாக 10,000 ரூபாய் கொடுத்தால்தான் கணினியில் பட்டாவை பெயர் மாற்றம் செய்ய முடியும் என்று அவர் கூறியதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்து அலெக்சாண்டர் மயிலாடுதுறை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீஸ் காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன், காவல் ஆய்வாளர் அருள் பிரியா மற்றும் போலீசார் அலெக்சாண்டரிடம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து அனுப்பியுள்ளனர். அதனை பெற்றுக்கொண்ட அலெக்சாண்டர் இன்று சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மண்டல துணை வட்டாட்சியர் தேவகியை சந்தித்து அவரிடம் பணம் வந்திருப்பதாக கூறியுள்ளார். அப்பொழுது அவர் அந்த பணத்தை அலுவலகத்தில் உள்ள தற்காலிக கணினி பணியாளரான டெல்பியிடம் கொடுத்துவிட்டு செல்லுமாறு அவர் கூறியுள்ளார். அதன்படி டெல்பியிடம் ரசாயனம் தடவிய பணத்தை அலுவலகம் வாசலில் பெற்றுக்கொண்டு உள்ளார். டெல்பி பெற்றுக்கொண்ட பணத்தை தனது இருக்கையின் அருகையில் வைத்துள்ளார். அப்பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் காலமாக பணத்தை பறிமுதல் செய்தனர். டெல்பியிடம் விசாரணை செய்தலில் மண்டல துணை வட்டாட்சியர் தேவகி தெரிவித்ததன் பேரிலேயே பணத்தை பெற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். இதனை அடுத்து மண்டல துணை வட்டாட்சியர் தேவகி மற்றும் தற்காலிக கணினி பணியாளர் டெல்பி ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வட்டாட்சியர் அலுவலகத்தின் கதவை பூட்டி சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை முடிவில் லஞ்சம் பெற்றது உறுதியானதை அடுத்து இருவரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.